வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி வீட்டு முறைப்படி குழம்பு தூள் எப்படி அரைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். என் வீட்டில் நான் எப்படி அரைப்பேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த குழம்பு தூள் எல்லா வகையான குழம்புக்கும் யூஸ் பண்ணலாங்க. அதாவது வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். காரக்குழம்பு, வத்த குழம்பு, சாம்பாரில் கூட போடலாம். மீன் குழம்பு, மற்றபடியான எல்லா வகையான குழம்புக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். வறுவல் ரெசிபிக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு குழம்பு தூள் இருந்தால் போதுங்க, எல்லா ரெசிபியுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதை எப்படி அரைச்சி வைக்கணும், எப்படி பக்குவமாக செஞ்சு வச்சா வண்டு பிடிக்காமல் இருக்கும், ரொம்ப நாள் கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது, நல்ல ஸ்மெல்லும் இருக்கணும்னா நான் சொல்கிறபடி அரைங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இதுக்கு மிளகாய் மல்லி எல்லாமே வாங்கி நல்லா நான் வெயிலில் காய வச்சு, மொட்டை மாடியில் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இந்த புறாவோட பொறு பெரிய அக்கப்புறா இருக்குது. மிளகாவோட விதையை வரைக்கும் சீச்சி தின்னுட்டு போயிட்டு நல்லா ஒரு காஞ்சி படகு படகுன்னு காயிற அளவுக்கு நல்லா காய வச்சுட்டேன். ஒரு 5-6 மணி நேரம் காய வச்சுக்கோங்க. கண்டிப்பாக குழம்பு தூள் நல்லாயிருக்கும். நல்ல மைய அரைப்படும், திரி திரியாக இருக்காது. மிஷினில் கொடுத்து அரைக்கிறப்ப நல்லா சந்தனம் மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மிளகாய் மல்லி நல்லா காயணும். அப்போ தான் குழம்பு தூள் நல்லா நைஸாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, வண்டு பிடிக்காமையும் இருக்கும். இப்போ தேவையான பொருளெல்லாம் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று நான் வறுக்கும் போதே சொல்கிறேன். இந்த ஒரு குழம்பு தூளை வச்சு நீங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ரெசிப்பியும் கூட இது தான், குழம்பு தூள் அரைச்சி காட்டுங்க அக்கா அப்படின்னு. என் சப்ஸ்கிரைபருக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ கடாயில் 3/4 கிலோ அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். இதிலே 2 விதமான கொத்தமல்லி இருக்குங்க. ஒன்று க்ரீன் கலரில் இருக்கும், அது அரை காய்ச்சலில் உள்ளது. அதுனா நல்லா காய வச்சு தான் நீங்கள் வறுக்கணும். இது நான் 3/4 கிலோ சேர்த்துக்கிறேன். 1/4 கிலோவை நான் வறுக்காமல் சேர்க்க போகிறேன். 1 கிலோ மல்லியில் 1/4 கிலோவை எடுத்து வச்சுட்டேன். 3/4 கிலோ வர கொத்தமல்லியை நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கிறதுனா ரொம்ப வறுக்க வேணாம். இது ஏற்கனவே நல்லா காஞ்சிருக்கு வெயிலில். ஜஸ்ட்டு அந்த சூடு வந்தால் போதும். இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நான் 1 கிலோ மல்லி, அதுக்கு தக்கன மிளகாய் போட்டு தான் வறுக்க போகிறேன். எல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு 2 கிலோவுக்கு செய்ய போகிறேன் நான். அதுக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு சேருங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். ரொம்ப சேர்த்திங்கன்னா நீங்கள் அப்படி குளன்னு இருக்கும், ரொம்ப குளன்னு இருக்கும் குழம்பு. இந்த அளவுக்கு சேருங்க. இப்போ கடலைப்பருப்பை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் துவரம்பருப்பு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற அளவில் கரெக்டாக செய்யணும். நான் வீட்டில் இப்படி தாங்க அரைப்பேன். ரொம்ப நாள் வண்டே பிடிக்காது, கலரும் சேஞ்ச் ஆகாது. இப்போ துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. எல்லாமே கருகிராமல் வருங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது மட்டும் கொஞ்சம் பக்குவமாக செய்யணும். நம்ம குழம்பு தூள் வறுக்கிறப்ப செய்கிறப்ப கொஞ்சம் கருகிராமல் பார்த்து வறுக்க, அது மட்டும் செய்யுங்க. குழம்பு தூள் சூப்பராக இருக்கும், வாசமாக இருக்கும். பாருங்கள், இப்போ துவரம்பருப்பு 100 கிராமு, கடலைப்பருப்பு துவரம்பருப்பு 2 இது வறுத்து எடுத்துருக்கோம். வர கொத்தமல்லிக்கு வறுத்து எடுத்துருக்கோம். இப்போ இதில் வெந்தயமும் 100 கிராம் சேர்த்துக்கிறேன். சில பேர் வெந்தயம் கம்மியாக சேர்ப்பாங்க. வெந்தயம் இந்த அளவுக்கு சேர்த்து செய்கிறப்ப தான் நம்ம 2 கிலோ கிட்ட அரைக்க போகிறோம் எல்லாமே. அதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். வெந்தயம் வறுக்கும்போது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா செவக்கணும், அதே சமயம் படபடன்னு புரியணும். இது ரெண்டுமே நடக்கணும். அப்போ தான் குழம்பு கசப்பு தட்டாது. பாருங்கள், நல்லா செவந்து பொரியுது. இந்த டைம் எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை மட்டும் அரை காய்ச்சலில் எடுத்துடாதீங்க. வெந்தயம் வறுபட்டுருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. கடுகு வறுக்கும்போது அதோட கலர் வெள்ளை கலராக மாறும். கருப்பு கலர்லேருந்து வெள்ளை கலராக லைட்டாக மாறும். அந்த டைம் நல்லா விட்டு பார்த்தீங்கன்னா படபடன்னு புரியும். அந்த படபடன்னு புரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். கடுகும் நல்லா புரியணும், இல்லைன்னா குழம்பு கசப்பு தட்டும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், கலர் நல்லா வெள்ளை கலரில் மாறி படபடன்னு புரியுது. இந்த டைம் எடுத்துக்கலாம். இப்போ சோம்பு 100 கிராம். சோம்பு ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாங்க, ஜஸ்ட்டு சூடு ஏறினா போதும். டக்குன்னு எடுத்துருங்க. கலர் சேஞ்ச் ஆகிட்டுனா அந்த ஸ்மெல்லு வேறு மாதிரி ஆகிடும். டக்குன்னு எடுத்துருங்க. இப்போ மிளகு 50 கிராம். இதுக்கு நான் 800 கிராம் தான் மிளகாய் சேர்க்க போகிறேன். அதுவே காரம் அதிகமாக இருக்கும். அதனால நான் மிளகு 50 கிராம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 100 கிராம் மிளகு சேர்த்துக்கலாம். நான் 2 கிலோவுக்கே 50 கிராம் தான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு 100 கிராம் அளவுக்கு இப்போ சீரகம் சேர்த்துக்கிறேன். மிளகை விட சீரகம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க.
மிளகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகத்தை போட்டு 2 பிரட்டி எடுத்துருங்க. இப்போ 25 கிராம் அரிசி சேர்த்துருக்கேன். இது சாப்பாட்டு அரிசி தாங்க. நீங்கள் பச்சரிசி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து 100 கிராம் அரிசி சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்குறதுனால நம்ம குழம்பு சத்த நேரம் வச்சிட்டோம்னா அடியில் மாவு மாதிரி பிடிச்சிக்கும். அதனால நான் வந்து குழம்பு தூளுக்கு வந்து எப்போவுமே அரிசி ஒரு கொஞ்சமாக தான் சேர்ப்பேன், நிறைய சேர்க்க மாட்டேன். 25 கிராம் சேருங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வருங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ சுக்கு ஒரு துண்டு, இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு ஒன்று, பெரிய துண்டு ஒன்று சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு நிறைய சேர்க்குறதுக்கு விருப்பம்னா ஒரு 3 துண்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து காஞ்ச கருவேப்பில்லை, இது வந்து நல்லா ரூம் டெம்பரில் வச்சுருந்த காய வச்சு வச்சுருந்தேன். ஒரு 3 கொத்து போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் வறுத்து இப்போ வறுக்க வேண்டிய பொருள் எல்லாமே வறுத்து கொட்டியாச்சுங்க. இப்போ வறுக்காத பொருளெல்லாம் இப்போ என்னென்ன சேர்க்கணுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருக்குது. கருவேப்பிலையில் நல்லா படக்குன்னு உடையுது. ஏற்கனவே காய வச்சு வச்சதுனால எல்லாமே படக்குன்னு உடையுது. நமக்கு ஃபங்கஸ் வர்றதுக்கான எந்த வாய்ப்புமே நான் கொடுக்கல. எல்லாமே நல்லா காய வச்சு அப்படி தான் இதில் வறுத்து சேர்த்துருக்கோம். இப்போ வர கொத்தமல்லி வறுக்காததை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சேன்னு சொன்னேன்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்குறப்ப குழம்புத்தூள் நல்லா வாசமாக இருக்குங்க, அதுக்காக தான். இது நல்லா வெயிலில் நல்லா மொறுன்னு காய வச்சு அன்னைக்கே வறுத்து அன்னைக்கே நான் அரைக்கிறேன். அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ காலையில் காய வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா சாயந்தரம் வறுத்துட்டு உடனே மிஷினுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் குழம்புத்தூள். இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாம். வர கொத்தமல்லி அந்த மிச்சம் இருந்த 1/4 கிலோவை சேர்த்துட்டேன். மிளகாய் வந்து 800 கிராம் சேர்க்குறேன். அதாவது சில பேர் 1 கிலோ மல்லிக்கு 1 கிலோ மிளகாய் சேர்ப்பாங்க. அது வந்து காரம் அதிகமாக இருக்கும். நம்ம மேற்கொண்டு மல்லித்தூள் குழம்புல சேர்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஒரு குழம்பு தூள் போட்டால் போகிறோம், வேறு எதுவுமே போட தேவையில்லை. இது நான் காம்பெல்லாம் போடலைங்க, வறுக்கவும் இல்லை. இந்த மிளகாய் வந்து ஏற்கனவே நல்லா காஞ்சிருக்கு, அதனால நான் டைரெக்டாக சேர்க்குறேன். இதுக்கு விரலி மஞ்சள் நான் ஏற்கனவே அரைச்சி வீட்டில் வச்சுருக்கேன். ஒரு 2 கிலோ மஞ்சத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு மஞ்சத்தூள் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை மிஷினில் கொடுத்து நான் வந்து ஒரு சாக்கு பையில் கட்டி கொடுத்து விட்டுட்டேன். மிஷினில் கொடுத்து நல்லா பட்டு போல் அரைச்சி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அரைச்சி வாங்கணும். குழம்புத்தூள் வந்து திரியாக இருக்கக்கூடாது. இப்படி எடுத்து நம்ம கையில் இப்படி எடுத்து விரலால் பார்த்தோன்னா நல்லா நைஸாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் குழம்புத்தூள் வந்து குழம்புல கரைச்சி நம்ம விட்றப்போ குழம்பு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த மேலே வந்து திப்பியெல்லாம் மிதக்காது. இது சலிக்க தேவையில்லைங்க, மிஷினில் நல்லா அரைச்சி கொடுத்துட்டாங்க, அதனால் சலிக்க தேவையே இல்லை. கொஞ்சம் திரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சுருங்க. ஒரு தாம்பலத்துலையோ இல்லை நல்ல ஒரு பேஷனில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சாதான் இந்த குழம்புத்தூள் ரொம்ப நாளைக்கு அந்த வண்டு, அந்த ஃபங்கஸ் ஸ்மெல்லு இதெல்லாம் வராமல் இருக்கும். பாருங்கள், நல்லா அரைச்சி கொடுத்துருக்காங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இன்னொன்று, இது அமாவாசைகளில் செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அமாவாசை வெயிலில் காலையில் அமாவாசையாக இருந்தால் அன்னைக்கு வந்து மிளகாய் மல்லியெல்லாம் காய வச்சா வண்டு பிடிக்காதுன்னு எங்கள் வீட்டில் ஒரு இதை ஃபாலோ பண்ணுவாங்க. நானும் அதை தான் பண்ணுவேன். அது என்ன ஐதீகம்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்போ இதெல்லாம் அரைச்சி தேவையானதை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மிச்சதை ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருவேன் கைப்படாமல். இது வந்து எனக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஸ்மெல்லும் போகாது, அப்படியே இருக்கும் இந்த குழம்புத்தூள். இது மீன் குழம்பு, காரக்குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வறுவலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப உபயோகமான இந்த குழம்பு மிளகாய்த்தூள் சரியான அளவுகளில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.